தமிழகத்தில் முதல் முறையாக வேட்பாளர்கள் ஆன்லைன் மூலம் வேட்புமனு தாக்கல் செய்யும் வசதியை தேர்தல் கமிஷன் அறிமுகம் செய்கிறது. தமிழகம், புதுச்சேரி உள்பட 5 மாநிலங்களுக்கு சட்டசபை தேர்தல் தேதியை தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. இதையடுத்து அரசியல் கட்சிகள் தங்களது தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை இறுதி செய்வது, வேட்பாளர் தேர்வு உள்ளிட்ட பணிகளில் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. அதே நேரம் தேர்தல் கமிஷனும் தனது பணியை முடுக்கிவிட்டுள்ளது. பறக்கும்படை அதிகாரிகள் நியமனம் உள்ளிட்ட பணிகளை முடித்து அடுத்த கட்ட பணிக்கு தயாராகிவிட்டது. இதில் முதல் கட்டமாக ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் கேரளம், புதுச்சேரி, அசாம் மாநிலங்களில் நேற்று முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கிவிட்டது. தமிழகத்தை பொறுத்தவரை வருகிற 30ஆம் தேதி மனு தாக்கல் தொடங்க உள்ளது. தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என்று இந்திய தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. ஆன்லைனில் வேட்புமனு: வேட்பாளர்கள் இதுவரை தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்திற்கு நேரில் சென்று மட்டுமே மனு தாக்கல் செய்து வந்தனர். ஆனால் இந்த தேர்தலில் வேட்பாளர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலரின் அலுவலகத்துக்கே நேரில் செல்ல தேவையில்லை. வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலம் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்யலாம். இதற்கென suvidha.eci.gov.in என்ற பிரத்யேக இணையதளத்தை தேர்தல் கமிஷன் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது. இந்த தளத்தில் வேட்பாளர்கள் தங்களுக்கென ஒரு தனிப்பட்ட கணக்கை உருவாக்கிக் கொள்ளலாம். இதன் மூலம் வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுவை தயார் செய்ய முடியும். தரவுகளில் பிழைகள் ஏற்படுவதை தவிர்க்கவும், கடைசி நேர பதற்றத்தை குறைக்கவும் இந்த வசதி பெரிதும் உதவும். வேட்பாளர்கள் ஆன்லைன் மூலமாகவே அதிகாரியை சந்திப்பதற்கான தகுந்த நேரத்தை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இதன் மூலம் தேவையற்ற காத்திருப்பும், அலுவலக வளாகங்களில் ஏற்படும் நெரிசலும் தவிர்க்கப்படும். வேட்புமனுவுடன் செலுத்த வேண்டிய வைப்புத் தொகையை இனி டிஜிட்டல் முறையில் ஆன்லைனின் வாயிலாகவே செலுத்தலாம். அதே சமயம் இணைய வசதி இல்லாதவர்கள் அல்லது பழைய நடைமுறையை பின்பற்ற விரும்புவோருக்காக அரசு கருவூலத்தில் ரொக்கமாக செலுத்தும் வசதியும் தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வேட்புமனு தாக்கலுக்கு மிக அவசியமான வாக்காளர் சான்றிதழை ஆன்லைன் மூலமாகவே விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளும் வசதியும் வேட்பாளர்களுக்கு கூடுதல் பலமாக அமைந்துள்ளது. அச்சுப்பிரதி: வேட்பாளர்கள் தங்கள் சொத்து விவரங்கள், குற்றப் பின்னணி உள்ளிட்ட முக்கிய தகவல்களை உள்ளடக்கிய உறுதிமொழி பத்திரத்தை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யலாம். அவ்வாறு ஆன்லைனில் பூர்த்தி செய்யப்பட்ட பத்திரத்தை அச்சுப்பிரதி எடுத்து அதில் நோட்டரி வேட்பாளர்கள் தங்கள் சொத்து விவரங்கள், குற்றப் பின்னணி உள்ளிட்ட முக்கிய தகவல்களை உள்ளடக்கிய உறுதிமொழி பத்திரத்தை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யலாம். அவ்வாறு ஆன்லைனில் பூர்த்தி செய்யப்பட்ட பத்திரத்தை அச்சுப்பிரதி எடுத்து அதில் நோட்டரி வக்கீல்களிடம் சான்றொப்பம் பெற்று பின்னர் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். ஆன்லைன் வசதி என்பது வேட்புமனுவை தயார் செய்யவும், தகவல்களை பகிரவும் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. 1951ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் மற்றும் 1961ஆம் ஆண்டு தேர்தல் நடத்தும் விதிகளின்படி ஆன்லைனில் பூர்த்தி செய்யப்பட்ட மனுவின் அச்சுப்பிரதியை வேட்பாளர் அல்லது அவரது முன்மொழிபவர் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் நேரில் சென்று வழங்க வேண்டும் என்பது சட்டபூர்வமான கட்டாயமாகும். இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் கமிஷன் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் சில முக்கிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த ஆன்லைன் முறை அமல்படுத்தப்படுவதால்
வேட்புமனு தாக்கலில் நிலவி வந்த தேவையற்ற காலதாமதம் தவிர்க்கப்படும். மேலும் தேர்தல் நடைமுறையில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பதோடு வேட்பாளர்கள் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் இடையேயான பணிச்சுமையும் இது கணிசமாக குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேட்புமனு தாக்கலின் போது தேர்தல் நடத்தும் அலுவலகங்களில் ஏற்படும் கட்டுக்கடங்காத கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் இந்த நடைமுறை உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புதிய நடைமுறை தமிழகம் மற்றும் புதுவை தேர்தல் வரலாற்றில் முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது.